அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று மே தினம். உலக தொழிலாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய மே தின வாழ்த்துக்கள். நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எதுக்குன்னா, குறிப்பாக 2026 தேர்தல்களில் வரப்போகிற தேர்தல் முடிவுகள் எந்த கட்சியினரையும் பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் என்று நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்வோம். ஒரு கூட்டணி நாங்கள் தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாங்க. இரண்டாவது ஒரு கூட்டணி நாங்கள் தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாங்க. மூன்றாவது ஒரு கட்சி நாங்கள் தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியினரும் தாங்கள் அதிகாரத்துக்கு வரப்போகும் என்று நம்பி இருந்து அது மாறிவிட்டால் தங்களுடைய தன்னம்பிக்கை இழந்து அவர்கள் மிகப்பெரிய சோகத்தில் ஆளக்கூடும். அரசியலில் வெற்றி தோல்விங்கிறது சகஜம். நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் எல்லா கட்சிகளுமே பல தோல்விகளையும் கண்டிருக்கின்றன, வெற்றிகளையும் கண்டிருக்கின்றன. இந்த தேர்தலில் குறிப்பாக திமுக கூட்டணியினர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஆட்சியில் இருந்திருக்கோம், அதிகாரத்தில் இருந்திருக்கோம், பல செலவுகளை பண்ணியிருக்கோம், நாம் சில திட்டங்களை கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக நம்மளை மக்கள் திரும்பவும் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ணா திமுக கூட்டணி என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுகவினுடைய ஆட்சி மக்கள் மனதில் பல குறைகளோடு இருந்தது, புகார்களோடு இருந்தது, பல குற்றங்களோடு இருந்தது. அதனால் அந்த ஆட்சி அகற்றப்பட்டு நாம் தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மூன்றாவதாக விஜய் தலைமையிலான தாவேகா கட்சி என்ன நினைக்கிறாங்கன்னா, புதிதாக நமக்கு ஒரு வாய்ப்பு மக்கள் கொடுப்பாங்க, விஜய் மேலே மக்களுக்கு அபார நம்பிக்கை இருக்குது, அதனால் நாம தான் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் யாரோ ஒருத்தர் தான் ஆட்சிக்கு வர முடியும், 3 பேருமே ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லை. எனவே எந்த கட்சியினர் ஜெயித்தாலும் எந்த கட்சியினர் தோற்றாலும் அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்கள் அதற்கு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்துவிடக்கூடாது என்பதை இந்த கட்சி தலைவர்கள், அதாவது திமுக கூட்டணியினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அண்ணா திமுக கூட்டணியினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய தொண்டர்களுக்கு ஓர் அறிவுரையை வழங்க வேண்டும். அது என்ன அறிவுரைனா, இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெற்றி பெற்றால் அதிக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு மற்றவர்களுக்கு இடையூறு செய்வதோ அல்லது தோல்வி அடைந்தால் மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்ந்து தவறான முடிவுகளுக்கு செல்வதோ கூடாது என்று அந்த தலைவர்கள் அறிவுரை வழங்க வேண்டும். சீமான் கட்சியை பொறுத்தவர்களில் அந்த கட்சியில் சில பேர்கிட்ட பேசல, அவங்க தெளிவாக இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கடந்த தேர்தல்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வாங்கினோம், அதே அளவுக்கு இப்போ வாங்குவோம்னு நினைக்கிறோம், ஒருவேளை குறைஞ்சாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் மக்கள் தொண்டாற்றுவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு. அது சரியான நிலைப்பாடு தான். அதனால் சீமான் கட்சியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மாற்றம் இல்லை, அவங்களுடைய நிலைப்பாட்டில் அல்லது உணர்ச்சிகளில் பெரிய மாற்றம் தெரியவில்லை. ஆனால் இந்த தாவேகா தொண்டர்கள் தற்போதே கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள், தாங்கள் தான் அதிகாரத்திற்கு வரப்போகிறோம் என்று. அதனால் தாவேகா கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தங்களுடைய தொண்டர்களை ஒரு அறிக்கையின் வாயிலாகவோ அல்லது வீடியோவின் வாயிலாகவோ கட்டுப்படுத்த வேண்டும். வெற்றி பெற்றால் பெரிய கொண்டாட்டங்கள் ஈடுபடுவதிலிருந்தும் அல்லது தோல்வி அடைந்தால் மிகப்பெரிய அளவில் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது தவறான முடிவுகளை எடுப்பதிலிருந்தும் அவர்களை தவறாக போகாமல் வழிநடத்த வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள். அதே மாதிரி மற்ற கூட்டணி தலைவர்களும் இதே மாதிரி அறிக்கையை விட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஏதாவது தேவையில்லாத வேலைகளை செஞ்சு மக்களுக்கு கடைசியில் முடியறதெங்கினா மக்கள்கிட்ட தான் முடியுது. நல்லாட்சி தரணும்னு நினைக்கிற எல்லா கட்சியுமே மக்களுக்கு இடையூறு பண்ணுவதையே தங்களுடைய அரசியல் தொழிலாக வச்சுருக்காங்க. அதனால் இந்த முறை அதையெல்லாம் தவிர்த்து, ஏன்னா நமக்கு இந்த வீடியோ போட்டு ஊடகங்கள் வாயிலாக, சோசியல் மீடியா, சமூக வலைதளங்கள் வாயிலாக இதை பரப்பக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறோம். இது எல்லாத்துக்கும் போய் சேர்ந்து எல்லோரும் நான் சொல்லும் கருத்துக்களை ஆதரிப்பார்கள் என்று நம்புகிறேன். கடந்த காலங்களில் அப்படி நடந்திருக்குது. தோத்தா பஸ்ஸை கல் ஓடுறது அல்லது வேறு ஏதாவது செய்கிறது, இந்த மாதிரி எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பண்ணுவாங்க. அது தவறு. முழுக்க அது தவிர்க்கப்பட வேண்டும். அப்பவும் பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அதே பஸ்ஸில் இந்த கல் போடுறவங்களுடைய அப்பா அம்மா கூட பயணப்படலாம். அதையெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால் என்னுடைய வேண்டுகோள், எல்லா அரசியல் தலைவர்களும் அறிக்கை வாயிலாக
தொண்டர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் மே தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். திருப்பூர் தங்கராஜ்.